நாசா விஞ்ஞானிகள் பூமியில் எந்த உயிரும் மிஞ்சாது எல்லாம் அழிந்துவிடும் என்று ஒரு திகிலூட்டும் தேதியை அறிவித்துள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன. இதற்கிடையே நாசா விஞ்ஞானிகள் ஜப்பானின் டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்களுடன் இணைந்து ஆய்வு நடத்தியுள்ளார்கள். சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் பல்வேறு வகையான கணித மாடல்களை தங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி நம் பூமியின் ஆயுட்காலம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று கணக்கிட்டுள்ளார்கள். இதில் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் நம் பூமியில் எந்த உயிர்களும் வாழ முடியாத நிலை வரும் என்று கூறியுள்ளார்கள். பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றம் உட்பட பல்வேறு காரணங்களால் பூமியில் உயிர்கள் நிலைத்திருப்பது சாத்தியமற்றதாகிவிடும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் நம் பூமியின் நீண்ட கால அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் சூரியனின் பரிணாமம். சுமார் 5 முதல் 7 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் தனது ஹைட்ரஜன் எரிபொருளை இழந்து சிவப்பு ராட்சத நட்சத்திரமாக மாறும் என்றும் அப்போது சூரியன் விரிவடைந்து புதன் மற்றும் வெள்ளி கிரகங்களை விழுங்கிவிடும் என்றும் பூமி அதன் சுற்றுப்பாதையில் இருந்தாலும் சூரியனின் வெப்பம் மற்றும் கதிர்வீச்சு பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழித்துவிடும் என்றும் வளிமண்டலம் சிதைந்து பூமி ஒரு கருகிய பாறையாக மாறும், இது தவிர்க்க முடியாத ஒரு பேரழிவு என்று ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வு முடிவுகளின்படி நம்புகிறார்கள். இதன்படி பார்த்தால் நம் பூமியில் 1 பில்லியன் ஆண்டுகளில் உயிர்கள் வாழ்வது என்பது மிகவும் கடினமாகிவிடும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது.